வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெட்டி விட்ட முருங்கை மரம்லாம் ஒரு 90 நாள் கழிச்சு இப்போ பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிட்டுங்க. மரத்தில் நல்லா பூக்களும் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி பூக்கள் நிறையா பிஞ்சுகளாகவும் மாறிட்டு வந்திருக்குங்க. இந்த மாதிரி நமக்கு 90 நாட்களில் பிஞ்சுகள் வர்றதுக்கு நம்ம என்னென்ன பராமரிப்பு முறைகள்லாம் செஞ்சோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தோட்டத்தில் எப்போவுமே தை மாதம் ஆரம்பத்திலேயே நம்ம சீசன் முடிஞ்சோடனே ஒரு 2 மாதம் கழித்து நம்ம முருங்கை மரத்தை வெட்டி விடுறது வழக்குங்க. இந்த தை மாதம் ஆரம்பத்தில் நம்ம வெட்டி விட்ட பிறகு நம்ம ஒரு 10 நாள் கழித்து நம்ம முருங்கை மரத்தில் உள்ள கொப்புகள்லாம் நம்ம அப்புறப்படுத்திட்டு உழவு போட்டுருவோங்க. இந்த உழவு போட்ட பிறகு நம்ம முருங்கை மரத்துக்கு சாணி உரம் நம்ம தேவையான அளவு வாங்கிக்கணும். வாங்கின பிறகு நம்ம முருங்கை மரத்துக்கு ஏற்கனவே நம்ம முருங்கை மரத்துக்கு மண் அடைச்சிருப்போம். இப்போ திருப்பியும் நம்ம கொஞ்சோண்டு நம்ம இருக்கிற மண்ணுகளை நம்ம தேவையான அளவு முருங்கை மரத்துக்கு அணைக்கணுங்க. இந்த மண் அணைச்ச பிறகு நம்ம முருங்கை மரத்தோட 2 சைட்லேயும் நம்ம குழி எடுத்து நல்லா சாணி உரம், அதாவது ஒரு சைடு குழிக்கு நம்ம ஒரு வட்டா வீதம், ஒரு மரத்துக்கு 2 சைடும் ஒவ்வொரு வட்டா வீதம் வச்சு 2 வட்டாவாக ஒரு மரத்துக்கு நம்ம வைக்கணும். இந்த மாதிரி நம்ம சாணி உரம் வைக்கும் போது நம்ம மரத்துக்கு நம்ம சொட்டு நீர் பாசனத்தையும் நம்ம சரியான ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா சாணி உரம் வைக்கும்போது நம்ம சொட்டு நீர் பாசனத்தை நம்ம சரி பண்ணி வச்சுருந்தா தான் அந்த ஹீட்டு நம்ம மரத்துக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. அதனால் நம்ம எப்போவுமே நம்ம சாணி உரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொட்டு நீர் பாசனத்தை சரி பண்ணி வைக்கிறது நல்லது. நம்ம பகுதியில் பொதுவாகவே சொட்டு நீர் பாசனம் தான் பண்ணிட்டு வரோம். ஒரு சில பகுதியில் பாசன முறையும் பண்ணுவாங்க. பாசன முறைங்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சாணி உரம் வச்ச அன்னைக்கு நம்ம தண்ணியை நம்ம பாய்ச்சிக்கலாம். ஆனால் சொட்டு நீர் பாசனங்கும் போது சொட்டு நீர் பாசனத்தை நம்ம முன்னாடியே நம்ம டீப்பெல்லாம் சரி பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சில தோட்டத்துக்காரங்கள் நம்ம சாணி உரம் வைக்கும்போதே நம்ம முருங்கை மரத்துக்கு கடை உரத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்ம பெரும்பாலும் அந்த மாதிரி வைக்கிறது இல்லைங்க. ஒரு நம்ம சாணி உரம் வச்சு நம்ம முருங்கை மரமும் நல்லா தழுலாம் ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு தான் நம்ம கடை உரம் மேல் உரமாக நம்ம கொடுக்குறோம். அப்படி நம்ம மேல் உரம் கொடுக்குறது என்ன உரம் கொடுக்க போகிறோம்னா, நம்ம டிஏபி கொடுப்போம், அது பிறகு பொட்டாஸ் கொடுப்போம், அது பிறகு காம்ப்ளெக்ஸு, இந்த 3 உரத்தையும் நம்ம சேர்ந்து கொடுப்போம். அதாவது நமக்கு தேவையான டைமில் மட்டும்தான் கொஞ்சம் சல்ஃபேட்டே சேர்த்து நம்ம கொடுப்போம். எல்லா டைம்லேயும் நம்ம சல்ஃபேட்டை நம்ம சேர்க்குறது இல்லை. அதாவது பூக்காம்பு வரதுக்கு மட்டும்தான் நம்ம சல்ஃபேட்டை பொதுவாக சேர்க்குறது. இப்போ நம்ம வீடியோவில் நம்ம அடிக்க போகிற மருந்து மோனாக்சில் மருந்துங்க. இந்த மாதிரி நம்ம முருங்கை மரத்தை வெட்டி விட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மோனாக்சில் மருந்தோ இல்லைன்னா நம்ம பெர்மாக்சிட் மருந்தோ ஒரு 200 லிட்டர் பேரலுக்கு 200 mlங்கிற கணக்கில் நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக நம்ம ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏன்னா நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டினியூஸாக நம்ம ஸ்ப்ரே பண்ணால் தான் முருங்கை மரத்தில் அந்த இலைகளை எந்த பூச்சி புழுக்களும் சாப்பிடாம நமக்கு முருங்கை தழுவுகள் நல்லா சீக்கிரமாக வளர்ந்து நமக்கு முருங்கை மரத்தில் நல்லா பூ பிஞ்சுகள் பிடிச்சி சீக்கிரமாகவே நமக்கு ஈல்டுக்கு வரும். இல்லைன்னா பூச்சி அடிக்கடி நம்ம இலைகளை அரித்து நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு ஈல்டு வராது, ரொம்ப லேட் ஆகும். அதாவது நம்ம ஒரு தடவை பூச்சி அரிச்சிட்டாலே திருப்பி நம்ம மருந்து அடித்தாலுமே அது திருப்பி நமக்கு பிக்கப் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதே நம்ம பூச்சி அரிக்காமே நம்ம ரெகுலராக கரெக்டாக நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை இடைவெளியில் நம்ம மருந்து அடித்து பராமரித்து வரும்போது நமக்கு சீக்கிரமாகவே அது மரங்களும் வேகமாக வளரும். அதே மாதிரி வளர்ந்த மரத்தில் நமக்கு நல்லா பூ பிஞ்சுகள் பிடிச்சி நல்லா ஈல்டும் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் நம்ம முருங்கை மரத்தை வெட்டி விட்ட ஆரம்பத்துலேருந்தே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக நம்ம இந்த மாதிரி மோனாக்சில் மருந்தோ இல்லை பெர்மாக்சிட் மருந்தோ ஒரு 200 லிட்டர் பேரலுக்கு 200 mlங்கிற கணக்கிலேயே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நம்ம சரியான மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு 90 நாள்லேயே முருங்கை மரம் நல்லா பூ பிஞ்சு பிடிச்சி நல்லா ஈல்டு தர ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. எப்படியும் ஒரு 100-120 நாளில் நமக்கு முருங்கை பிஞ்சிலாம் நல்லா அறுவடைக்கும் வந்துடும். நமக்கு முருங்கைக்காய் அறுவடைக்கு வந்த பிறகு நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மோனாக்சில் பெர்மாக்சிட் இந்த 2ல் ஏதாவது ஒன்றும் நம்ம திருப்பியும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆக்டோ அந்த மாதிரி வேறு மருந்துகளையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்டோங்க மருந்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடித்தா போதும். ஆனால் இந்த மோனாக்சில் பெர்மாக்சிட் அடிக்கும்போது நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக நம்ம அடிச்சாகணும். ஆக்டோங்கிறது ஒரு 15 நாள் வரைக்கும் நமக்கு அந்த மருந்தோட வீரியம் தாங்குங்க. அதே மாதிரி நம்ம முருங்கை மரத்தை வெட்டி விட்ட ஆரம்பத்தில் நமக்கு காய் பிடிக்கிற வரைக்கும் சரிங்க. நம்ம எப்பயும் முருங்கை தோட்டத்தை கொஞ்சம் புல் அதிகமாக வராமல் நம்ம கரெக்டாக நம்ம பராமரிச்சுட்டு வரணும். நம்ம தோட்டத்துலேயே கொஞ்சம் புல் சில டைம் அதிகமாக வரும். அதாவது மழை டைமில் கொஞ்சம் அப்படி விட்டுருவோம். அது பிறகு விட்ட பிறகு நம்ம மழை விட்ட பிறகு நம்ம திருப்பி களைக்கொல்லியோ இல்லை ஆளை வச்சு அப்புறப்படுத்தியோ நம்ம புல் இல்லாத மாதிரி நம்ம தோட்டத்தை பராமரித்து தான் வந்துட்டுருக்கோம். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க.
தொடர்ந்து முருங்கை விவசாயம் சம்பந்தமான அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போங்க. நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.